Good morning to all my dear students. Hope you all well. Today we are going to study the last chapter of the supplementary reader, An Alien Hand, written by Jayant Narlikar. In the previous class we studied that The Tiger in the House, written by Ruskin Bond, and hope you all understood that lesson. Today we are going to deal the 10th chapter, An Alien Hand. Today also I am going to take the chapter both Tamil and English. Okay. And have you heard of the Viking mission of Mars? மார்ஸுங்கிறது ஒரு பிளானட். ஓகே, ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்களா வைக்கிங் மிஷன் ஆஃப் மார்ஸ் கேட்டிருக்கீங்களா அப்படின்னா நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் வைக்கிங் மிஷன் டு மார்ஸ் வாஸ் கம்போஸ்டு டூ ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ த நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஸோ அது அவங்க என்ன செய்கிறாங்க, நாசா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வைக்கிங் மிஷன் மார்ஸுக்கு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பதுக்கு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அது Viking 1 and Viking 2, and each consists of an orbiter and lander. ஸோ Viking 1 Viking 2 அதுக்கு என்ன ரெண்டுக்குமே ஒரு ஆர்பிட்டரும் ஒரு லேண்டரும் இருக்கும். The primary objectives were obtained, imagine, and samples of martial surface and soils and surface of any possible sign of life. And Viking 1 was launched 20 August 1975 and arrived in Mars that on 19 June 1976. ஸோ இது எதுக்கு அனுப்புகிறாங்கன்னா மார்ஸில் இருக்கிற இமேஜஸை எடுக்கிறதுக்கும் அதுக்கு இருக்கிற சாம்பிள்ஸ் தட் இஸ் சோயிலை அவங்க கலெக்ட் பண்ணதுக்காண்டி தான் அனுப்புகிறாங்க. எதுக்குன்னா இந்த சோயிலை இவங்க ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு முன்னாடி தட் இஸ் தேர் இஸ் எனி பாசிபிலிட்டி சைன் ஆஃப் லைஃப் மீன்ஸ் அங்கே ஏதாவது ஒரு உயிரினம் வாழுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அவங்க அங்கே இருக்கிற சோயில்ஸை இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வைக்கிங் அங்கே லான்ச் பண்ணுறது 20th August 1975, மார்ஸுக்கு போய் சேர்றது 19 June 1976 தான். ஓகே, Viking 2 was launched on 9 September 1975. Viking 2ன்னு சொல்கிறது எப்போ அவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 9th 1975லேயும் அது மார்ஸுக்கு போகிறது 7 August 1976லேயும் தான். there is a gap, அங்கே போய் சேர்றது. ஓகே, besides taking the photographs and collecting other science data on Martial surface, the two lander conducted 3 biological experiments to look for possible sign of life. ஸோ அங்கே போய் ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கே போய் எடுத்த ஃபோட்டோகிராஃப்ஸாக இருக்கட்டும், அங்கே போய் எடுத்த கலெக்டிங் சாம்பிள்ஸாக இருக்கட்டும், அதில் இருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பாசிபிள் தட் இஸ் எங்கேயாவது ஒரு உயிரினம் வாழுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, as of now there were no clear evidence of presence of living microorganisms in the soil near landing sites. ஸோ இவங்க அந்த ரிசல்ட் அந்த எக்ஸ்பீரிமெண்டோட ரிசல்ட் என்ன வருதுன்னா there is no any microorganisms lives in the மார்ஸில் மைக்ரோ ஆர்கானிசம் மீன்ஸ் ஒரு சின்ன, அதாவது ஒரு கடுகு அளவு கூட இருக்கிற, அது கடுகு அளவை விட கொஞ்சம் கீழே, அதாவது அதை விட கம்மியாக சைஸில் இருக்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட, சின்ன ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கூட அங்கே வாழலைங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா மார்ஸில் எந்த ஒரு உயிரணுக்களும் வாழலை, எந்த ஒரு சின்ன ஜீவன் கூட அந்த இடத்துல இல்லை, லைஃபுக்கு எந்த விதமான ப்ரெசன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த கதை இன்னைக்கு இதில் சொல்ல போகிறோம். ஓகே students, I hope that you all understood that introductions about An Alien Hand. It is written by Jayant Narlikar, and now we are going to enter the story of An Alien Hand. Okay, the chief objectives of Viking mission to Mars were to get a picture and a sample of soil to find out if there were any sign of life there. ஸோ இதில் ஒரு மெயின் கேரக்டர் யாருன்னா டில்லு இஸ் த மெயின் கேரக்டர் இன் த ஸ்டோரி. ஓகே, ஸோ வைக்கிங் மிஷன் எதுக்கு மார்ஸுக்கு அனுப்புகிறாங்கன்னா அங்கே இருக்கிற பிக்சர்ஸ், அங்கே இருக்கிற சாம்பிள் ஆஃப் சாயில்ஸ் இதெல்லாம்
பேஸ் பண்ணி அங்கே ஏதாவது உயிரினம் வாழுதான்னு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் வாழுதான்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வைக்கிங் மிஷனை மார்ஸுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே. Tillo and his parents were lived beneath our planet under artificial condition. டில்லோவும் அவனோட பேரண்ட்ஸும் பிளானட்டுக்கு கீழே ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. They were not allowed to go on the surface for 2 reasons. அவங்க சர்ஃபஸுக்கு மேலே, அதாவது பிளானட்டுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு தடை போட்டிருக்காங்க. எதனாலனா that is 2 reasons. The reasons are air was too thin to breathe. அங்கே ப்ரீத் பண்ணதுக்குள்ளே ஏர் கிடையாது. அதுவும் இல்லாமல் டெம்பரேச்சர் வாஸ் வெரி லோ. அங்கே டெம்பரேச்சர் கம்மியாகவும் இருக்கும். தட் அந்த 2 தடையான விஷயங்கள் என்னென்னா, அங்கே ஏர் ப்ரீத் பண்ணதுக்கு இல்லை, டெம்பரேச்சருங்கிறது வெப்பம்ங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகே. டில்லோ ஃபாதர் வாஸ் ஏ பார்ட் ஆஃப் தட் டீம். ஹி யூஸ்டு டு கோ டு ஒர்க் டெய்லி த்ரூ ஏ சீக்ரெட் பாசேஜ். டில்லோ ஃபாதரும் இந்த பிளானட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு பார்ட்டு தான். ஸோ இந்த டில்லோ ஃபாதர் வாஸ் ஏ பார்ட் ஆஃப் தட் டீம். அந்த டீமோட ஒரு ஆள் தான். ஹி யூஸ்டு டு கோ டு ஒர்க் டெய்லி த்ரூ ஏ சீக்ரெட் பாசேஜ். அவர் எப்போவுமே வேலைக்கு போகிறதும் வர்றதும் ஒரு சீக்ரெட் பாசேஜில் தான் போவாங்க. பட் இட் வாஸ் ஏ ஃபோர்பிடன் ரூட் ஃபார் த பாய். டில்லோ வாஸ் க்யூரியஸ் டு நோ about and see the sky. ஸோ இது அதுங்கிறது அந்த டில்லோக்கோ அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த ரூட் வழியாக போக முடியும். அவங்க ஒரு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஒரு சீக்ரெட் பாசேஜ் தான் வேலைக்கு போகிறதும் வர்றதும். ஸோ அதுங்கிறது பட் இட் வாஸ் ஏ ஃபோர்பிடன் ரூட் ஃபார் த பாய். அந்த பாய்க்கு அது ஒரு ஃபோர்பிடன் ரூட். ஃபோர்பிடன் மீன்ஸ் மறுக்கப்பட்டது. வேறு யாருமே அந்த ரூட்டில் போக முடியாது. டில்லோ வாஸ் க்யூரியஸ் டு நோ அபவுட் see the sky. ஸோ அவனுக்கு டில்லோக்கு என்னென்னா இந்த பிளானட் பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கன்னு ரொம்ப க்யூரியஸாக இருப்பான். ஹிஸ் மதர் வுட் நாட் லெட் ஹிம் கோ. அவங்க அம்மா அவனை அந்த இடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் that day Tillo father was enjoying to short sleep at home. Tillo managed to pick up his security card. ஸோ அவன் அந்த பிளானட்டை போய் பார்க்கணுன்னு அவன் ஆர்வமாக இருந்ததுனால ஒரு நாள் அவங்க அப்பா தூங்குகிற நேரம் அவன் என்ன செய்கிறான்னா, டில்லோ மேனேஜ்டு டு பிக் அப் ஹிஸ் செக்யூரிட்டி கார்டு. அவங்க அப்பாக்குள்ள அந்த சீக்ரெட் பாசேஜுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கும். அந்த செக்யூரிட்டி கார்டை அவன் கையில் வச்சுட்டு போகிறான். He went along the forbidden passage. The magic card helped him open the door. ஸோ அவன் அந்த சீக்ரெட் பாசேஜ் வழியாக அவங்க அப்பா ஒரு நாள் போகிறது பார்த்துருக்கான். ஸோ அந்த சீக்ரெட் பாசேஜ் வழி அவன் போகிறான். ஸோ அங்கே போகும்போது ஒவ்வொரு டோர்ஸ் இருக்கும். அந்த டோரில் இவங்க அப்பா கையில் இருக்க அந்த செக்யூரிட்டி கார்டு ஹெல்ப்போடு தான் அது திறக்க முடியும். ஸோ இந்த மேஜிக் கார்டு ஹெல்ப்டு ஹிம் டு ஓப்பன் த டோர். அவன் கையில் இந்த செக்யூரிட்டி கார்டு இருந்ததுனால அதை வச்சு அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓகே. அண்ட் ஹி மார்ச்டு அலாங் த அப்வர்ட் ஸ்லோப். But he had underestimated the security arrangements. ஸோ அவன் அந்த செக்யூரிட்டி கார்டை வச்சுட்டு எல்லா டோரை ஓப்பன் பண்ணி முன்னேறிட்டே போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த டைமில் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸை அவனுக்கு கடக்க முடியல, அதை தாண்டி போக முடியல. எதனாலன்னா, தி இன்விசிபிள் மெக்கானிக்கல் டிவைஸ் ஃபோட்டோகிராஃப்டு ஹிம் அண்ட் சென்ட் ஹிஸ் பிக்சர்ஸ் டு த சென்ட்ரல் பியூரோ. அங்கே இருந்த இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாத, ஓகே, இன்விசிபிள் மெக்கானிக்கல் டிவைசஸ், கண்ணுக்கு தெரியாத அந்த மெக்கானிக்கல் டிவைசஸ் இவனை ஃபோட்டோ எடுத்து அது பியூரோக்கு, சென்ட்ரல் பியூரோக்கு அனுப்புது. ஓகே. soon he was captured and sent back home. ஸோ அதனால அங்கே இருக்கிற ஆளுங்க வந்து அவனை அந்த இடத்துலேருந்து பிடிச்சிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் மறுபடியும் திருப்பி விடுறாங்க. ஓகே. soon he was captured and sent back home. So after that Tillo's father decided to explain everything to the boy. He said that he could stay alive on the surface because he carried oxygen himself warm. ஸோ அதுக்கப்புறம் டில்லோவோட ஃபாதர் இது வரைக்கும் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் இவங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் மறைச்சி வச்சுருந்தாங்க, அதை இப்போ டில்லோ கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறாரு. ஓகே. ஸோ அதனால் அவர் சொல்கிறாரு, நான் சர்ஃபஸுக்கு போனாலும் எதனால உயிரோடு இருக்கேன்னா, நான் எப்போவுமே கையில் ஆக்சிஜன் கொண்டு போவேன், ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போவேன். அது என்னை எப்போவுமே வார்மாக வச்சுக்கிறதுக்கு உதவும். ஹீ கேரிட் ஆக்சிஜன் டு கீப் ஹிம்செல்ஃப் வார்ம். அண்ட் his ஸ்பெஷல் பூட்ஸ் enable to walk easily. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக டிசைன்டு பூட்ஸ் வச்சுருக்காங்க. அது அவங்கள நடக்கிறதுக்கு அங்கே சர்ஃபஸில், தட் இஸ் பிளானட்டில்
ஈஸியாக நடக்கிறதுக்கு உதவுறதும் ஈஸியாக நடக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, there was a time when their forefathers lived on the surface safely and naturally. ஸோ ரொம்ப வருஷங்களுக்கு ரொம்ப காலங்களுக்கு சாரி தேர் வாஸ் ஏ டைம் ஒரு டைமில் அவங்க ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாமே அந்த சர்ஃபஸில் வாழ்ந்துருந்தாங்க. எப்படின்னா சேஃபாகவும் நேச்சுரலாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் a small change of climate upset the balance of nature that on planet. ஸோ ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் இந்த கிளைமேட்டை, அதாவது பிளானட்டோட கிளைமேட்டை எல்லாமே என்ன மாற்றக்கூடியதாக இருந்துச்சு. அது என்ன ஸ்மால் சேஞ்சஸ்ன்னு சொல்லலை, ஒரு சின்ன ஸ்மால் சேஞ்சஸ் அந்த பிளானட்டில் இருக்கிற கிளைமேட்டையும் எல்லாத்தையும் பேலன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த சேஞ்ச் ஆனதுனால ஆல் பேர்ட்ஸ், ஃபிஷ்ஷஸ் அண்ட் அனிமல்ஸ் லாஸ் தேர் லீவ்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே செத்து போயிருச்சு. ஓகே, அழிக்கப்பட்டுச்சு. ஆல் பேர்ட்ஸும் ஃபிஷ்ஷஸும் அனிமல்ஸும் எல்லாமே அந்த இடத்துல அழிஞ்சு போயிடுது. only man managed to stay alive in underground artificial condition. இப்போதைக்கு நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் ஒரு ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் வாழ்ந்துட்டு வரோம் அப்படின்னு அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க. they produced the power from sunlight. Father's jobs was to keep the machines on the surface in working conditions. ஸோ நம்ம இந்த ஆர்டிஃபிஷியலான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செஞ்சுருக்கோன்னா சன்லைட்டில் இருந்து வர்ற பவரை வச்சு தான் நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல்ஸான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பா அதுக்கப்புறம் சொல்கிறாரு அவரோட ஜாப் என்னென்னா சர்ஃபஸில் போய் இந்த மெஷின்ஸ் எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கான்னு பார்க்குறது தான் இவங்க அப்பாவோட ஜாப்னு அவர் சொல்கிறார். ஓகே, next day, Tillo father found a crowd watching the TV screen. The computer showed something from the other planet heading towards them. So next day, Tilloவோட ஃபாதர் வெளியில் கிளம்பும்போது அங்கே ஒரு டிவி ஷாப்புக்கு முன்னாடி நிறைய பேர், ஒரு பெரிய டிவி ஸ்க்ரீன் வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி நின்றுட்டு நிறைய பேர் அந்த ஒரு நியூஸை பார்க்குறாங்க. அதில் என்ன காமிக்கிறாங்க, அந்த டிவியில் என்ன காமிக்கிறாங்கன்னா தி கம்ப்யூட்டர் ஷோவுடு சம்திங் ஃப்ரம் அதர் பிளானட் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் தான். ஸோ அந்த கம்ப்யூட்டரில் அந்த டிவி ஸ்க்ரீனில் என்ன காட்டுதாங்கன்னா வேறு பிளானட்டில் இருந்து என்னமோ ஒன்று இந்த பூமியை நோக்கி வர்ற மாதிரி, அதாவது இந்த பிளானட்டில் என்னமோ ஒன்று அந்த கம்ப்யூட்டரை நோக்கி அந்த பிளானட்டை பார்த்து வர்ற மாதிரி தெரியுது. ஓகே, இட் வாஸ் ஏ ஸ்பேஸ் கிராஃப்ட். நல்லா பார்க்கும்போது அது என்ன ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னு அவருக்கு தெரியுது. தே வாண்டட் ஹூ த ஸ்ட்ரேஞ்சர் இன் தட் கிராஃப்ட் வேர். ஸோ எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, யாராக இருக்கும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்க்ரீனை. ஸோ த நெக்ஸ்ட், the president made an announcement. It was reported that 2 spacecraft were approaching them. They were too decided to how to deal with them. ஸோ அதுக்கப்புறம் president என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்ரோச்சிங் தம், 2 ஸ்பேஸ் கிராஃப்டை அவங்க பார்த்துருக்காங்க. தே வேர் டு டிசைட் ஹவு டு டீல் வித் தம். ஸோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் சில நேரம் அந்நிய கிரக தட் இஸ் ஏலியன்ஸ் யாராவது இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட எப்படி டீல் பண்ணுறது, அவங்கக்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுறது ஃபஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க டிசைட் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்பர் 1 said that they could easily destroy those spacecraft. ஸோ ஒரு நம்பர் 1 என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களால ஈஸியாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் வுட் பி ஏ அன்வாய்ஸ். ஆனால் அது தட் வுட் பி அன்வாய்ஸ்னால் அது என்னது ஒரு அதாவது ஒரு ஃபூலிஷான விஷயம் அப்படின்னு அவங்க சொல்கிறார். ஓகே, அண்ட் ஹி சஜஸ்டட் தட் they could easily destroy and they suggested that they should not let them land. They were unmanned. They contain only instrument. ஸோ இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு நாளும் என்ன சார் லேண்ட் ஆகாது, அது சுற்றி தான் பறந்துக்கிட்டே இருக்கும், அது லேண்ட் ஆகாது. அதுவும் இல்லாமல் அதில் அன்மேண்டாக இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் அதில் மனுஷங்க யாருமே இல்லை, அது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் வச்சு தான் அது என்ன செய்யுது, அது இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, நம்பர் 2 ஃபேவர்ட் த பாலிசி ஆஃப் வெயிட் அண்ட் வாட்ச். They must not reveal their presence
நம்பர் 3 சப்போர்ட்டட் த வியூஸ். ஸோ நம்பர் 2 என்ன சொல்கிறாருன்னா, பார்ப்போம் என்ன நடக்க போகுது, நம்ம தட் இஸ் வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவர் என்ன சொல்ல போகிறான்னு என்ன நடக்குன்னு அவர் சொல்லலை, நம்ம பார்ப்போம், லெட் அஸ் see what will happen அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, நம்பர் 3யும் நம்பர் 2 சொன்னதோட சப்போர்ட் பண்ணிவிட்டு அமைதியாகவே இருக்குது. ஸோ ஜஸ்ட் then the news came that the first alien spacecraft had landed. ஸோ அதுக்கப்புறம் என்ன நியூஸ் வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் லேண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. டில்லோ watched the funny things on the TV screen from the control room. டில்லோ என்ன செய்கிறான்னா, கண்ட்ரோல் ரூமில் நடக்கிற அந்த ஃபன்னி திங்ஸ், தட் இஸ் ஃபன்னி Tillo watched the funny thing on the TV screen from the control room. கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு அவன் அந்த டிவி ஸ்க்ரீனில் அந்த நடக்கிற விஷயத்தை, தட் இஸ் அவன் ஃபன்னி திங்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த ஃபன்னி திங்ஸை அவன் கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு கம்ப்யூட்டரில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். He noted some movement in it. A mechanical hand came out and touched the soil. ஸோ அவன் பார்க்கும்போது என்னதுன்னா, ஒரு he noticed some movement. ஸோ ஒரு சின்ன ஒரு மூமெண்ட் அவனுக்கு தெரியுது. ஸோ அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட், தட் இஸ் அந்த எந்திரத்தோட கை வந்து சோயிலை டச் பண்ணுற மாதிரி அவன் பார்க்குறான். ஓகே, டில்லோ லாஸ்ட் கண்ட்ரோல் ரெசிஸ்டன்ஸ், ஹி ப்ரெஸ்டு த ரெட் பட்டன். ஸோ அவன் அதை பார்த்தோன்னா அவனுக்கு அதை பார்த்துட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு பதட்டம், அவனுக்கு ஒரு பயம். ஸோ அவன் என்ன செய்கிறான்னா, அதில் அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற ரெட் பட்டனை டச் பண்ணுறான். திஸ் கிரியேட்டட் எக்ஸைட்மெண்ட். அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த ரெட் பட்டனை டச் பண்ண உடனே அங்கே எல்லாருக்கும் எல்லா சிஸ்டத்தையும் அது பாதிக்குது. த ஃபாதர் ரீஸ்டோர் த ரெட் பட்டன் இட்ஸ் நியூட்ரல் பொசிஷன். ஃபாதர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ரெட் பட்டனை அவன் ப்ரெஸ் பண்ணும்போது வந்த அந்த எக்ஸைட்மெண்ட்டை அவங்க ரீஸ்டோர் பண்ணதுக்காண்டி மறுபடியும் அந்த ரெட் பட்டனை நியூட்ரல் பொசிஷன் கொண்டு வரதுக்காண்டியும் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணார். அப்படி நியூட்ரல் பொசிஷன் கொண்டு வரவும் செய்கிறார். ஓகே, த மெக்கானிக்கல் ஹேண்ட் ஸ்டாப்டு ஒர்க்கிங். ஸோ அந்த டைமில் அந்த மெக்கானிக்கல் ஹேண்டு ஸ்டாப் ஆகுது. அந்த சோயிலை நோக்கி போகிற அந்த மெக்கானிக்கல் ஹேண்டு ஸ்டாப் ஆகுது. A press conference on the earth was held. எர்த்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ அவங்க அந்த கம்ப்யூட்டர் பார்த்தது எல்லாமே அவங்க கண்ட்ரோல் ரூமில் வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் த எர்த் வாஸ் ஹெல்டு. ஒரு எர்த்தில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, a scientist told the press about sudden defeat to mechanical hand. ஸோ ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு அந்த மெக்கானிக்கல் ஹேண்டுக்கு வந்து அந்த டிஃபீட்டை பற்றி தான் அவர் பேசுகிறார். ஓகே, எதனால திடீர்னு அந்த மெக்கானிக்கல் ஹேண்டு ஸ்டாப் ஆகிட்டு அதை பற்றி தான் அவர் பேசுகிறார். பட் இட் வாஸ் மேடு டு ஒர்க் எகெயின். அந்த மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். சோயில் சாம்பிள்ஸ் வேர் கலெக்டட். ஸோ மறுபடியும் அவங்க ஒர்க் பண்ணி வச்சு அந்த சோயில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. பட் the scientists were in a great disappointment. ஆனால் எவ்வளவெல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறமும் இவங்க சயின்டிஸ்டஸ் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட்டில் ஒரு என்னது, அவங்க தேர் நாட் ஹாப்பி. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம். The Viking missions found no sign of life on Mars. ஸோ அந்த விக்கிங் மிஷன் நம்ம அனுப்புனாலும், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அங்கே அனுப்புனாலும், அங்கே இருக்கிற சோயில்ஸை வச்சு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், தேர் வேர் நோ சைன் ஆஃப் லைஃப் ஆன் மார்ஸ். மார்ஸில் எந்த விதமான உயிரிணுக்களும் வாழலை அப்படிங்கிற விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் த ஏலியன் ஹேண்ட். திஸ் இஸ் அன் ஏலியன் ஹேண்ட் ஸ்டோரி. த ஏலியன் ஹேண்ட் ஸ்டோரியில் சம்மரி இது தான். ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஏலியன் ஹேண்ட். இட் இஸ் ரிட்டன் பை ஜெயந்த் Narlikar. I hope that all of you understood this story. Now I will send you the question answers of this lesson also in this video. Okay, thank you children. Students, this is the question answers of the previous lesson, that is lesson 9, A Tiger in the House, written by Ruskin Bond. And the question number 1, what did the keeper of the zoo reveal to the narrator grandfather? So narrator oda grandfather கிட்ட அந்த ஜூவோட கீப்பர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. The tiger linked the grandfather hand
The crowd gathered there. The keeper asked grandfather what was doing. So the tiger grandfather-ஓட கையை லிங்க் பண்ணிட்டு இருக்கு. அப்போது அங்கே இருக்கிற ஆளெல்லாம் கூடுறாங்க. ஸோ அந்த கீப்பர் அப்போ வந்து கிராண்ட்ஃபாதர் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது கிராண்ட்ஃபாதர் told him that he had gifted the tiger to the zoo 6 months ago. ஸோ கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 6 மாதம் முன்னாடி தான் இந்த டைகரை இந்த சூவுக்கு கிஃப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே. The keeper told her that the grandfather that he had joined the zoo newly. The keeper என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த இது இப்போ புது ஒரு டைகர், இப்போ தான் அது புதுசாக இந்த சூவில் நாங்கள் ஜாயின் பண்ண வச்சுருக்கோம், இப்போ தான் புதுசாக இந்த சூவுக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கு இந்த புது டைகர்னு சொல்கிறாரு. However, he know that the tiger was very bad and tempted. Grandfather wondered about the zoo. அண்டு அவருக்கு அப்போவே அவருக்கு ஏற்கனவே தோணுச்சு. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைகர் ரொம்ப பேடானதும் ரொம்ப கோபம் உள்ளதும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. And he returned to the cage after the little while. Again he stroked and slapped the Timothy to bid him goodbye. Another keeper recognized the grandfather. He revealed that the tiger was not his Timothy. His Timothy had died 2 months ago. ஸோ அவர் அது கேட்ட உடனே அந்த சூவில் அந்த கை அந்த கூண்டுக்குள்ளே வச்சு அது மேலே தடவின அந்த கை அவர் பையை வெளியில் எடுத்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கீப்பர் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்த டைகர் 2 மாதம் முன்னாடி இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.